உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் அந்த வரிசை நம்முடைய வள்ளல் பெருமான், நம்முடைய வள்ளலார், நம்முடைய அப்படின்னு ஒரு உரிமையோடு நம்முடைய குடும்பத்து உறுப்பினரை சொல்வது போல் நாம் சொல்கிறோம். காரணம் இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் எப்படி சிந்திப்போமோ, எளியவர்கள் எப்படியெல்லாம் சிந்திப்பாங்களோ அந்த மாதிரி சிந்திக்கின்ற ஒரு நிலையில் இருப்பவர் தான் வள்ளல் பெருமான். அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய 6ஆம் திருமுறை வரைக்கும் பல விதங்களில் கடவுள் அல்லது இறை என்கின்ற அந்த நிலையை தேடிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல. அதில் நாம் எப்படியெல்லாம் கடவுளோட பெயரை சொல்வதற்கு வார்த்தைகளை பயன்படுத்துவோமோ அந்த மாதிரியே அவரும் பயன்படுத்துகிறார். அதுதான் இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் புருவத்தை உயர்த்தும். அதை பார்க்கும்போதே படிக்கும்போதே இப்படியா சொல்கிறார் வள்ளல் பெருமான் அப்படின்னு ஒரு கிளர்ச்சியை நமக்குள் உருவாக்கும். அட நாம் கடவுளை திட்டுற மாதிரியே திட்டுறாரேப்பா அப்படின்னு கூட தோணும். இதுதான் அவர் நமக்கு கொடுக்கின்ற நெருக்கம். ஏன்னா எல்லோரும் சொல்வார்கள், இறை என்பது நாம் கடிந்து கொள்ளக்கூடாது, இறை என்பதை நாம் கேள்வி கேட்கக்கூடாது, இறை என்பதை எப்போதும் போற்றி போற்றின்னு புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது பல சித்தாந்தங்கள். ஆனால் நம்முடைய ஊரில் நம்முடைய மண்ணில் நாம் என்ன சொல்வோம்? கடவுளை நம்முடைய குடும்ப உறுப்பினராக பாவித்து அவர்களையும் சேர்த்து தான் வசை சொல்வது என்பது நமக்கு இயல்பான ஒரு விஷயம். அப்படி நம்முடைய வள்ளல் பெருமானும் சொல்லுகின்ற வசை சொல்லை பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியா சொல்கிறார் அப்படின்னு தோணும். ஆனால் இது 4ஆம் திருமுறையில் வர்ற பாட்டு. அதனால் ஒரு புரிதலோடு நாம் இந்த பாடலை அணுகணும். என்ன புரிதல்னா, முதல் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் நம்முடைய வள்ளல் பெருமான் உழன்றுகிட்டே இருந்தார். இப்படி இருந்தால் சரியாக இருக்குமா, அப்படி இருந்தால் சரியாக இருக்குமா, இப்படி வணங்கணுமா, அப்படி வணங்கணுமா, எது உண்மையான இறை, எது உண்மையான பக்தி, எது உண்மையான முக்தி, எது உண்மையான தேடல் அப்படின்ற உழல்கள் அவருக்கு நிறைய இருந்தது. அந்த சான்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல். இந்த பாடலிலிருந்து தான் அவர் மிக உயர்ந்த உயரத்திற்கு செல்கிறார் 6ஆம் திருமுறையில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் அந்த 4 வரி தான் பாட்டு. ஆனால் அந்த 4 வரியில் எப்படியெல்லாம் அவர் தடுமாறி நிற்கிறார் அதைத்தான் சொல்ல முடியும். தடுமாற்றமா அப்படின்னா ஆமாம், வள்ளல் பெருமானிடம் இருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றத்தை சொல்லுகின்ற ஒரு பாடலாக இது இருக்குது. பாடல் ரொம்ப சுவையான பாடல். பாருங்களேன் அதை. நானும் பொய்யன் நின் அடியனேன் தன்னருள் நிதி நீதானும் பொய்யன் என்றால் இதற்கு என் செய்வேன் தலைவா? தேனும் பாலும் தீங்கட்டியும் ஆகி நிற்றெளிந்தோர் ஊனும் உள்ளமும் உயிரும் அன்னிக்கின்ற உறவோய். 4ஆம் திருமுறையில் 2752வது பாடலா இதை எழுதியிருக்கார். அவர் தன்னை பற்றி சொல்கிறார், நானும் பொய்யன் அப்படின்னு. சரி, இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தி வரும். ஏன்னா நம்ம எத்தனையோ முறை பார்த்தாச்சு. நம்ம எல்லாருமே மனசளவில் உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கண்ணு முன்னாடி கேட்டால் நிச்சயமாக எல்லாரும் ஆணித்தரமாக ஆமாம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்ல முடியுமா? இல்லை. ஏதாவது ஒரு 100% உண்மையாக இல்லை என்றாலும் கூட, 100% பொய்யாக இல்லை என்றாலும் கூட, ஒரு 10% எல்லோருமே ஏதாவது ஒன்றை மறைத்து பொய்யை கலந்து பேசுவது வாழ்வதுங்கிறது இயல்பு. அதையே தான் வள்ளல் பெருமானும் சொல்கிறார், நானும் பொய்யன் அப்படிங்கிறார். சரி, இதையாவது மன்னிச்சு விட்டுறலாம். ஏன்னா நம்மளைப் போல ஒரு மனிதராக இருந்தவர் தான் வள்ளல் பெருமான். ஆனால் அடுத்த வரியில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், கடவுளையும் இறையையும் பொய்யன் அப்படின்னுறார். இந்த மாதிரி உரிமையோடு அவர்களை அழைப்பது என்பது நம்முடைய மண்ணுக்கே உரிய அழகு. அதுதான் நம்ம கொண்டாடணும். நம்ம இறையை ரொம்ப உயரத்தில் தூக்கி வைக்க மாட்டோம். நம்ம அப்பாவை சொல்கிற மாதிரி, தாத்தாவை சொல்கிற மாதிரி, சகோதரனை சொல்கிற மாதிரி, அம்மாவை சொல்கிற மாதிரி, சகோதரியை சொல்கிற மாதிரி இயல்பாக அவங்களையும் நீயும் அப்படி தானப்பா பொய் சொல்கிறவன், நீ உனக்கு கண்ணு இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல. அப்படியான ஒரு குரலாகத்தான் இதில் வள்ளல் பெருமான் பதிவு செய்கிறார். நானும் பொய்யன் நின் அடியனேன் தன்னருள் நிதி நீதானும் பொய்யன் என்றால் இதற்கு என் செய்வேன் தலைவா? தன்னருள் நிதி அப்படிங்கிறாரு. அதில் கூட அவர் கடவுளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் இதில் மிக முக்கியம். தன்னருள் நிதி அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற அருளை கொடுக்கின்றவனே அப்படின்னு அர்த்தம். அது எப்படியான குளிர்ச்சியா? இவங்களை எனக்கு பிடிக்கும், அதனால் இவங்களுக்கு கூடுதலாக நான் அருள் கொடுக்குறேன், இவங்களை எனக்கு பிடிக்காது, அதனால் எனக்கு அருள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னெல்லாம் இல்லாமல் தன்னருள் நிதியை எல்லோருக்கும் சரிசமமாக அள்ளி கொடுக்கின்றவனாக இருக்கின்ற நீ
நீயும் பொய்யன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வார்த்தை இல்லை? ஏன்னா நீயும் பொய்யன் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நான் உன்னை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறேன். உன்னிடம் எப்படி சேர்வது அல்லது உன்னோடு எப்படி கரைவது, உன்னை எப்படி புரிவது, உன்னை எப்படி உணர்ந்து கொள்வது, இப்படிங்கிற தேடல் கேள்விகள் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் நீ எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிற, உன்னை புரிய வைக்க மாட்டேன் என்கிறாய். அப்படி அந்த தொடுவானம்னு சொல்லுவோம்ல, அது பக்கத்தில் போய் தொடுற மாதிரி இருக்கும். கையை நீட்டிக்கிட்டு போனால் இதோன்னு அது நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இறை என்கின்ற உணர்வும் தொடுவானமாக நகர்ந்து போயிட்டே இருக்குன்னா அப்போ நீ பொய்யன் தானே? அதைத்தான் கேட்கிறார். அதனால் இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அல்லது உணர்த்தப்பட்ட அல்லது கதைக்கப்பட்ட அந்த தத்துவம் எல்லாமே பொய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவரவர் உணர்தலில் அவரவர் புரிதலில் வருகின்ற உணர்வு தான் இறையாக இருக்க முடியுமே தவிர, கட்டுக்கதையாக கட்டுச்சோறாக திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டது பொய்யாகத்தான் இருக்க முடியும். அப்படிங்கிறத தான் வள்ளல் பெருமான் இந்த 2 வரியில் சொல்கிறார். நானும் பொய்யன் நீயும் பொய்யன். என்ன அழகாக இருக்குல்ல? இந்த உணர்தல், ஒன்றுணர்தல், நெருக்கமாக உணர்தல், நம்மை போலவே இறையை உணர்தல். இறை என்னவோ ரொம்ப உயரத்தில் உயர்த்தி வச்சு அதுக்கு விஸ்வரூபத்தை கொடுத்து அதுக்கு 10 கை 20 கையெல்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் கொண்டாடணும்னு இல்லை. என்னை போலவே நீயும் தான்ப்பா, என்ன மாதிரி தான் நீயும் மனுஷன் அப்படிங்கிற ஒரு தரைக்கு கொண்டு வருகின்ற அந்த உணர்வை தருகின்ற பாடல். சரி, நானும் பொய்யன் நீயும் பொய்யன் சொல்லியாச்சு. அப்போ என்ன கேட்குறார் வள்ளல் பெருமான்? அதுதான் நிறைவாக வருகிறது. தேனும் பாலும் தீங்கட்டியும் ஆகி நிற்றெளிந்தோர் அப்படிங்கிறாரு. தேனும் பாலும் தீங்கட்டியும் ஆகி அப்படிங்கிறாரு. ஏன்னா தேன்கிறது தன்னளவில் மிக சுவையான ஒரு வஸ்து. பால் எல்லோருக்கும் மிக ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற ஒரு வஸ்து. தீங்கட்டி, இது 2ஐயும் ஒன்றா சேர்த்து பாகு காய்ச்சி ஒரு கட்டியாக வச்சா அது எவ்வளோ பன்மடங்கு சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுவையாக யாரும் மறுக்க இயலாத ஒரு சுவை. அதுதான் இதில் மிக முக்கியம். தேனை யாரும் மறுக்க மாட்டாங்க, பாலை யாரும் மறுக்க மாட்டாங்க, தீங்கட்டியை யாரும் மறுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுவையாக இருக்கின்ற நீ அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறவர் எப்படி இருக்கிறாராம் இப்போ வள்ளல் பெருமான்ட்ட? அதையும் சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. ஊனும் உள்ளமும் உயிரும் அன்னிக்கின்ற உறவோய். ஊன் இந்த உடம்பு, உயிர், உள்ளம், இது எல்லாவற்றிலும் நிறைந்து அன்னிக்கின்றங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அன்னிக்கின்றனா மிக உயர்வான இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அல்லது ஒரு உறவு அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் மகாத்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அண்ணல்னா உயர்ந்த அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அன்னிக்கின்ற உறவே அப்படிங்கிறாரு. இந்த அன்னிக்கின்றனா மனசில் இவ்வளவாக உயர்த்தி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு நிலை. ஊனும் உள்ளமும் உயிரும் அன்னிக்கின்ற உறவோய். இதுல உறவுங்கிறது சொல்லலை, உறவோய். அந்த ரகர வித்தியாசத்தை பார்க்கணும். உறவோயின்னு சொன்னால் என்னோட உறவுன்னு அர்த்தமாகும். இந்த உறவோயின்னு சொல்கிறாருல, இது வலிமைன்னு அர்த்தமாகும். இந்த மாதிரி தேனாகவும் பாலாகவும் தீங்கட்டியாகவும் இருந்து எனக்கு வலிமை சேர்க்கின்ற நீ சேர்க்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னமும் வசப்படலை இல்லை. அதனால் நீயும் பொய்யன் நானும் பொய்யன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சேர்கிறார் 4ஆம் திருமுறையில். இங்கேருந்து அவருடைய பயணம் தொடர்கிறது. 6ஆம் திருமுறையில் வரும்போது அருட்பெரும் சோதிதான் உண்மையில் தெய்வம், ஜீவகாருண்யம்தான் உண்மையில் இறை என்று கண்டுபிடித்து விடுகிறார். அந்த பயணத்தோடு நாமும் சேர்ந்து பயணிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.